Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Star Max Magic. Today we are going to see 12th standard chapter 1 application of matrices and determinant exercise 1.1 12th sum. Question பார்க்கலாமா? Question பார்த்தீங்கன்னா find the matrices A for weight A into 5 matrices உள்ள 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 7. இப்போ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷால் வி ஸ்டார்ட் சொல்யூஷன். ஆர்டர் ஆஃப் A நமக்கு நல்லாவே தெரியும் ஆர்டர் ஆஃப் A என்னென்ன. இதில் வந்து 2/2 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கிறோம் 2/2. இப்போ லெட் A நாமளே ஒரு ஏவை என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா A B C Dன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த A கொடுத்துருக்காங்க இல்லையா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க A இன்ட்டு மேட்ரிசஸ் 5 3 minus 1 minus 2. ஸோ இதுக்கு நாம் இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். A மல்டிப்ளை வித் மேட்ரிசஸ் 5 3 minus 1 minus 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஏவுடைய வேல்யூஸை எழுதுகிறோம். அதாவது small a small b small c small d multiply with matrices 5 3 minus 1 minus 2. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை எப்படி பண்ணுவோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் and second column, same way second row with first column and second column. Shall we start multiplying? Okay, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5a minus b 3a minus 2b 5c minus d 3c minus 2d is equal to நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எழுதிக்கிறோம். 14 7 7 7. இப்போ நாம் இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் அவுட் பண்ணி எழுதிட்டு அதுலேருந்து ஏபிசிடி உடைய வேல்யூஸை 1 by 1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 5ab a minus b is equal to 14 இல்லையா? இதோடைய வேல்யூ இது. சேம் வே என்னது 3a minus 2b is equal to 7. அதையும் நாம் எழுதிக்கிறோம். 3a minus 2b is equal to 7. இப்போ இதை வந்து equation 1 ஆகவும் இதை வந்து equation 2 ஆகவும் எடுத்துக்கிறோம். இது நீங்கள் 10thலேயே படிச்சிருப்பீங்க determinants மெத்தடில். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது equation 1 வந்து மல்டிப்ளை வித் 2. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 5 2s are 10. ஸோ 10a minus 2b 14 into 2 28. அப்புறம் கீழே இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷன் 2வை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 3a minus 2b is equal to 7. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2வை ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் அவுட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 2b 2b கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 7a is equal to 21. இப்போ இதுலேருந்து நம்ம a ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? a is equal to 21 by 7. So what is answer? a is equal to 3. இப்போ நம்ம a உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும் 5ab a minus b is equal to 14. So what is the value of a? A value 3. So 5 into 3 minus b is equal to 14. We will keep here b and 14. This side it will come. So plusல இருக்கு இல்லையா? இது இந்த சைடு வரும்போது -15 ஆகிடும். இப்போ minus b is equal to -1. Minus minus will get cancelled. So b value வந்து 1. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் a வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் b வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். சி சேம் வே 5c minus d is equal to 7. Then 3c minus 2d is equal to 7. இது வந்து ஈக்குவேஷன் 3னும் இதை வந்து ஈக்குவேஷன் 4னும் நாம் அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 5 2s are 10. ஸோ 10c 2 into d minus 2d 7 2s are 14. இங்கே நம்ம ஈக்குவேஷன் 4 அப்படியே எழுதுகிறோம். 3c minus 2d is equal to 7.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் சைன் சேஞ்ச் அவுட் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணும்போது 2D கிட் கேன்சல். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 7C is equal to 14ல் 7 போனால் 7. ஸோ C வேல்யூ என்ன, 7/7 is equal to 1. So C value will be 1. Now substituting C value in equation 3. C value in equation 3. Shall we find out now D value? ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து 3 ஈக்குவேஷனில் நம்ம C உடைய வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். equation 3 என்ன, 5C minus D is equal to 7. ஸோ C உடைய வேல்யூ 1, minus D is equal to 7. இப்போ minus D மட்டும் இங்கே வச்சுக்கிறோம், 7 இங்கே இருக்கிற 5 1s are 5, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடுது. ஸோ minus D is equal to 2, which implies D is equal to minus 2 value. இப்போ நமக்கு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபைண்ட் அவுட் மேட்ரிக்ஸ் ஏன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ வேல்யூ என்ன, ABCD. நம்ம இப்போ ABCDக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ வேல்யூ 3, B வேல்யூ 1, C வேல்யூ 1, D வேல்யூ -2. Hence find out. So proved. இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.